ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. சாண்ட்ரா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடித்து சிதறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திவ்யா வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்துட்டு போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணுற மாதிரி இருக்குது, டாஸ்க்காக பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் சாண்ட்ரா செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது சாண்ட்ராவே வந்துட்டு உள்ளே வச்சு அடைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. சாண்ட்ரா வந்துட்டு அமித் பாபு வந்து என்ன பண்ண பார்க்க வந்துட்டு அந்த பெட்ரூமில் வச்சு கதவை பூட்டுற மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கெஸ்ட்டை கலாய்ப்பேன், கெஸ்ட்டுக்கிட்ட நான் பேசுவேன், கெஸ்ட்டையே வெளியே அனுப்புவேன், நான் வந்து இங்கே வந்து என்னால் இதுவாக இருக்க முடியாது, என்னுடைய சம்பளத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அட்டகாசம், செம்மையாக அட்டகாசம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே சூப்பராக பண்ணுறாங்க. நான் கூட சாண்ட்ரா என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு இருக்கும்போது நல்லா இருக்குது. இப்போ தான் ஷோவே வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சீக்ரெட் டாஸ்க்ன்றது நம்மளுக்கு தெரியும், பட் உள்ளே இருக்கிற யாருக்குமே தெரியாது. பிரஜனுக்கு தெரியும். இந்த திவ்யாவுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி அமித் பார்கவ் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டாரோ, உள்ளே வச்சு போட்டணும்னு நினச்சது. இந்த ஏன் அது கூட வந்துச்சுன்னா, விக்கல் சக்கரம் டென்ஷன் ஆயிருப்பார். இவங்கன்னா வந்து கெஸ்ட் முன்னாடி வந்து ஏன்னா தும்பிட்டு போயிருப்பாங்க, சட்னியில் வந்துட்டு முடி விழுந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து மேனேஜர் அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா அவங்கள போது தூக்கி வெளியே அனுப்புங்க அப்படின்போது முடிஞ்ச கை வை அப்படின்னு இருப்பாங்க. அப்போ நான் வந்து உள்ளே போயிடறேன்னு போகும்போது டப்புன்னு வந்து அமித் பார்கவ் வந்து பூட்டியிருப்பார். பட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது வந்த கெஸ்ட் இவங்கள வச்சு செய்வாங்க, பார்த்தா இவங்க தான் வந்து அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சமவாசம் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.